ஞானமலை. கேட்கும்போதே அந்த பேர்ல ஒரு சக்தி இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த மலையிலிருந்து மாமுனிவர் அகத்தியர் ஒரு பரம ரகசியத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. அது என்ன ரகசியம்? அது நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய சக்தி கொண்டதா? வாங்க, அந்த தெய்வீக ரகசியத்துக்குள்ள நாமளும் கொஞ்சம் எட்டி பார்ப்போம். பரம ரகசியம் பாருங்க, இந்த வார்த்தை சும்மா ஏதோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஏதோ அட்வைஸோ இல்ல ஒரு டிப்ஸோ இல்ல, மாமுனிவர் அகத்தியரோட வாக்கு இது. அதாவது ஞானத்தோட உச்சத்தையே தொடர்றதுக்கான ஒரு மாஸ்டர் கீ, ஒரு சாவி மாதிரி. இந்த ரகசியத்தை நாம புரிஞ்சுக்கிறது தான் இந்த முழு பயணத்தோட நோக்கமே. சரி, இந்த ரகசியம் எப்போ எங்க சொல்லப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். தேதி பிப்ரவரி 23, 2026. இடம் ஞானமலை முருகன் கோவில். அந்த இடத்துல சாட்சாத் மாமுனிவர் அகத்தியரே நேர்ல வந்து இந்த வாக்க சொல்றாரு. அப்போ அந்த வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாருங்க. அதனால தான் இந்த இடத்துக்கும் நேரத்துக்கும் ஒரு பெரிய தெய்வீக மதிப்பு இருக்கு. அப்போ இந்த பரம ரகசியம் நம்மள எங்க கூட்டிட்டு போகும்? அதோட இலக்கு என்ன? அதுதான் ஞானம். இது நாம ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற அறிவு கிடையாதுங்க. இது மெய்யறிவு. நம்ம ஆன்மாக்கு வெளிச்சம் கொடுக்கிற உண்மையான ஞானம். சொல்லப்போனா வாழ்க்கையோட அல்டிமேட் கோல்னே இதை சொல்லலாம். இந்த பரம ரகசியம் அந்த கோலை அடையறதுக்கான ஒரு மேப் மாதிரி. இப்போ அந்த ரகசியத்தோட முதல் பகுதிக்கு வருவோம். அது எங்க இருக்கு தெரியுமா? ரொம்ப தூரமெல்லாம் இல்ல, நமக்கு ரொம்ப பக்கத்துல, நம்மள சுத்தி இருக்கிற கோவில்கள்ல தான். ஆமா, நம்ம டெய்லி பார்த்துட்டு போற, சாதாரணமா கடந்து போற இந்த கோவில்களுக்குள்ள ஒரு பெரிய காஸ்மிக் பவர், ஒரு பிரபஞ்ச சக்தியே ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு அகத்தியர் சொல்றாரு. நம்ப முடியுதா? அகத்தியர் என்ன சொல்றாருன்னு அப்படியே கேளுங்க. இங்கு இருக்கும் திருத்தலங்கள் அவ்வளவு பலம் பெற்றவை, பின் மனிதருக்கு தெரியவில்லை. எவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தை பாருங்க. அந்த சக்தி அங்கதான் இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம அதை கவனிக்க தவறிட்டோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய புதையல் மேலேயே உட்காந்துட்டு இது வெறும் பாறைன்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி தான். யோசிச்சு பாருங்க. இந்த கோவில்களை சும்மா வலம் வந்தாலே போதும், ஞானம் தானா வந்துடும்னு அகத்தியர் சொல்றாரு. என்னது, இவ்ளோ சிம்பிளான வழியா? அப்போ ஏன் எல்லாருக்கும் அந்த ஞானம் கிடைக்கிறது இல்ல? அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட், ஒரு சிக்கல் இருக்கு. இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி. அந்த பவர் அங்கதான் இருக்கு, அதை அடையிற வழியும் ரொம்ப ஈஸியா தெரியுது. அப்புறம் ஏன் அது நம்மள சேர மாட்டேங்குது? நமக்கும் அந்த தெய்வீக சக்திக்கும் நடுவுல அப்படி என்னதான் ஒரு தடை இருக்கு? அதுக்கான பதில் இதுதான். அந்த கோவில்களோட சக்தியை நம்ம ரிசீவ் பண்ணணும்னா நமக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதிக்கு பேர் தான் புண்ணியம். இதை ஒரு ஸ்பிரிச்சுவல் கிரெடிட்னு சொல்லலாம், இல்ல நம்ம செஞ்ச நல்ல கர்மாவோட பலன்னு கூட வச்சுக்கலாம். இந்த புண்ணியம் நம்ம கிட்ட இல்லாதது தான் நமக்கும் அந்த காஸ்மிக் எனர்ஜிக்கும் நடுவுல ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் மாதிரி நின்னுட்டு இருக்கு. சரி, புண்ணியம் வேணும்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த புண்ணியத்துக்கு நாம எங்க போறது? அகத்தியரே இந்த கேள்வியை கேட்கிறாரு. அப்புண்ணியங்கள் எங்க பெற்றுக்கொள்வது? இதுதானே இப்ப நம்ம எல்லாருக்குமே இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. கவலைப்படாதீங்க, அந்த தடையெல்லாம் ஒன்றும் உடைக்க முடியாத சுவர் கிடையாது. புண்ணியத்தை சம்பாதிச்சு அந்த லாக்க திறக்கிறதுக்கு ஒரு தெய்வீக சாவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சாவி தான் அருணகிரியாரோட ஞானம். ஆமா, அந்த தடையை தாண்டி போறதுக்கு ஒரு வழி இருக்கு, ஒரு சூப்பரான வழி. அந்த சாவி ஒரு மனித உருவத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. அவர்தான் அருணகிரிநாதர். புண்ணியம் இல்லாததால நமக்கு ஏற்பட்ட தடைய உடைச்சு ஞானம்ங்கிற அந்த பெரிய உலகத்துக்கு நம்மள கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற ஒரு கைட் மாதிரி அவர் அகத்தியர் நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. சரி, அருணகிரிநாதர் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்றாரு? வெறும் அட்வைஸ் மூலியமா இல்ல, அவரோட பாடல்கள் மூலியமா. அந்த பாடல்கள்ல இசையும் பக்தியும் கலந்திருக்கு. அகத்தியரே சொல்றாரு பாருங்க, இப்பாடலை பாடினாலே நிச்சயம் அனைத்து திறமைகளும் மனிதனுக்கு வந்துவிடும். அப்பப்பா, ஜஸ்ட் அந்த பாடல்களை பாடுறது மூலியமாவே புண்ணியத்தை சம்பாதிச்சு நமக்கான தகுதியை வளர்த்துக்க முடியும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஓகே, இப்போ கோவில்களோட சக்தியையும் புரிஞ்சுக்கிட்டோம், அருணகிரியார் பாடல்கள் மூலமா புண்ணியத்தையும் சம்பாதிச்சிட்டோம். இதனால நமக்கு கிடைக்க போற அல்டிமேட் ரிவார்டு என்ன? அந்த பலன்களை பத்தி கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. அது நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அகத்தியர் 3 பெரிய வரங்களை கேரண்டியா தர்றாரு. 1, நீங்க இவ்ளோ நாளா தேடிட்டு இருந்த அந்த ஞானம் உங்களுக்குள்ளே பிறக்கும். 2, உங்க உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் காணாம போயிடும். 3, உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸும் திறமைகளும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேரும். இது வெறும் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் மட்டும் இல்ல, நம்ம உடல், நம்ம வாழ்க்கைன்னு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மாத்திர ஒரு பேக்கேஜ் இது. இந்த நோய் குணமாகும்னு சொல்றாரே, அது எவ்வளோ பெரிய விஷயம்னு கொஞ்சம் யோசிங்க. கூன், குருடு மாதிரி சரி பண்ணவே முடியாதுன்னு டாக்டர் சொல்ற வியாதிகள் மட்டும் இல்ல, நமக்கு தெரிஞ்ச, ஏன் நமக்கு தெரியாம நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வியாதிகள் கூட குணமாகும்னு சொல்றாரு. அப்ப அந்த பாடல்களுக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு ஹீலிங் பவர் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு பாருங்க. ஆக பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி
ஞானமலையில அகத்தியர் சொன்ன இந்த பரம ரகசியம் இன்னைக்கு நம்மளோட இந்த ஃபாஸ்ட் லைஃப்க்கு பொருந்துமா? இந்த பழங்காலத்து ஞானம் நம்மளோட மாடர்ன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா இருக்க முடியுமா? இந்த கேள்வியோட உங்களையே யோசிக்க வைக்கிறேன்.